ஹல்லேலூயா. பழைய பாட்டில் பவுல் சொன்ன வார்த்தைகளை எடுத்து எழுதப்பட்டது. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல். எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டும். பக்கத்திலும் கர்த்தர் என்னை காத்தார். எல்லா பக்கத்திலும் என்னை வளைந்து கொண்டார்கள். கர்த்தருடைய நாமத்தில் நான் அவர்களை சங்கரித்து போட்டேன் அப்படின்னு 118ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொன்னான். தேவ கிருபை நம்மை தாங்கியது, இந்த தூரம் நடத்தியது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி புகழ்ந்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். Shall we stand for the next 15 minutes or so? Yes. Thank you, Lord. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். தலைக்கு மேல நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே. அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி. உற்சாகமா கரங்களை தட்டுவோமா? கைவிடா தெய்வம் அவர். இம்மட்டும் உதவின எபினேசர், கூட இருக்கும் இம்மானுவேலர், வெற்றி கொடி ஏற்றும் ஜெகோவா நிசி,
விலகாத யெகோவா ஷம்மா உனக்கு முன்பே சென்று உன் யுத்தங்களை ஜெயமாய் முடிப்பார். அல்லேலூயா. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். பாரி போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய் என்னை நடத்தினார். அவர் நல்லவர். உறக்கச் சொல்லுவோமா? என்னை நடத்தினார், அவர் நல்லவர். கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்து. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா திட நம்பிக்கை தைரியமீந்தாரே. அவர் கிருபை என்றும் உள்ளது, திட நம்பிக்கை தைரியமீந்தாரே. எத்தனை பேர் சொல்லுவீங்க அவர் கிருபை? திட நம்பிக்கை தைரியமீந்தாரே. அவர் கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு நிச்சயமாகவே முடிவுண்டு. நம்பிக்கை வீண் போகாது. இந்த யுத்தம் உனக்கு தோல்வியாய் முடியாது. நிச்சயமாய் கர்த்தர் உன் சார்பில் செஞ்சு முடிப்பாரு. மனுஷர் உனக்கு விரோதமாய் எழும்பும் போது கர்த்தர் உனக்கு பக்க துணையாயிருப்பார். கர்த்தர் உனக்கு பக்க துணையாயிருப்பார். அவர்கள் கோபம் உன்மேல் எரிகையில் கர்த்தரே உனக்காய் எழுந்து யுத்தம் பண்ணுவார். தண்ணீர்கள் தலைமேல ஓடும் போதும் உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். கண்ணி தரித்தது, குருவி தப்பிட்டு கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார். நிச்சயமான வெற்றியை உன்னை சுதந்திரிக்க செய்கிறவர் நம் ஆண்டவர். கையை தட்டி அல்லேலூயா என்று. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. இரண்டு கரங்களை உயர்த்தி ஜெயம் தந்தாரே. அவர் நல்லவர் என்றும் உள்ளது. முன் சென்றாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா லார்ட். துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்குமென் மணவாளரே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கரங்கள் எல்லாரும் ஏகமாய் உயர்த்தி ஆராதனை, ஆராதனை,
அல்லேலூயா எங்கள் ஆராதனை உமக்கே. ஓ அல்லேலூயா அல்லேலூயா எங்கள் ஆராதனை உமக்கே. கைவிடா தெய்வம், அவர் சமூகம், அவர் பிரசன்னம், அவர் கரம், அவர் வலது கரம் உன்னை தாங்கும், உன்னை தேற்றும், உன்னை கரை சேர்க்கும். சோர்ந்திடாத, விலகிடாத. இந்த முறை கர்த்தர் பலத்த காரியத்தை உன் சார்பில் செய்து முடிப்பார். மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். கரங்களை உயர்த்தி ஒரு குரலாய் ஆராதனை ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா 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 எங்கள் ஆராதனை உமக்கு. ஓ அல்லேலூயா எங்கள் ஆராதனை உமக்கே. துணையாளரே என் துன்பத்தில் தாங்குமென் மணவாளரே. துணையாளரே. கையை உயர்த்தி அவரை பார்த்து ஆராதிக்கும் போது, கரமுயர்த்தி நிற்கும் போது தேவ கிரியைகளை காணும் சமயங்கள் உன் வாழ்வில் விரைந்து வருகிறது. நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். Come on, lift up our hands together. ஆராதனை ஓ ஆராதனை இயேசுவே. My Jesus, Jesus. சிங்காசனமே. அல்லேலூயா அல்லேலூயா எங்கள் ஆராதனை உமக்கே. ஓ அல்லேலூயா அல்லேலூயா எங்கள் ஆராதனை உமக்கே. ஆஹா அல்லேலூயா அல்லேலூயா எங்கள் ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி 2 முறை சொல்லுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா எங்கள் ஆராதனை உமக்கு. ஓ அல்லேலூயா எங்கள் ஆராதனை உமக்கு. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே. ஒரு விசை, இன்னும் ஒரு விசை கரங்களை உயர்த்தி, என் நாட்கள் முடியும் வரை. என்னுடைய ஆராதனை எந்த மனிதனுக்கும் உருத்தாக்க மாட்டேன். My worship is to my King, my God, my Jesus.
உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. எல்லாரும் சொல்லுவோமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. எனக்காக அப்பா நீ வச்ச இந்த பாதையிலே ஓடுகிறேன். கலங்காத, பயப்படாத. உன் கண்ணீரை கர்த்தர் கண்டிருக்கிறார். நீ தனியானவன் அல்ல, உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். உன்னை கைவிட மாட்டார். அவர் உன்னை இந்த வனாந்தரத்தில் நடத்துறார்னா உனக்கு அவர் கானான எப்பவே ரெடி பண்ணிட்டார். நீ நம்பிக்கையில சிதறாம இரு. சீக்கிரம் அந்த கரையில நினைப்ப. கண்கள் கண்டிராத, காதுகள் கேட்டிராத, இருதயம் யோசித்திராத அவர் ஆயத்தம் பண்ணின மகத்துவங்களை நிச்சயமாய் நீ சுதந்திரிப்ப. இட் இஸ் ஆல்ரெடி யோர்ஸ். நம்புறேன்னு சொல்றவங்களா அப்படி கரங்களை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா லார்ட். அந்த பாடல் நீ துவக்கம். தேங்க்யூ ஜீசஸ். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நலக்கை நோக்கி ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன், ஓடுகிறேன். சந்தோஷமா ஓடுகிறேன் என் நேசருக்காய். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில நிலைச்சிருப்பேன். பக்கத்தில் ஒருத்தரை தட்டி சொல்லு, எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில நிலைச்சிருப்பேன். ஏன்னா எனக்காக அப்பா நீ வச்ச இந்த பாதையிலே நான் ஓடிட்டே இருப்பேன். என்னை கைவிட மாட்டார்னு சொல்றவங்கெல்லாம் தலை மேல கையை தட்டி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போமா? எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைச்சிருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைச்சிருப்பேன். எனக்காக அப்பா நீர் வைத்த, அப்பா நீர் வைத்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக இந்த பாதையிலே கையை தட்டி சந்தோஷமா அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவை அந்த மூஞ்சிங்களை பாருங்க, நல்லா கையை உயர்த்தி. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே. கையை தட்டி அல்லேலூயா, 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 அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடுகிறேன். சொல்லுங்க கையை தட்டி. ஓடுகிறேன், ஓடுகிறேன் நேசருக்காய், வேற யாருக்கும் இல்ல. ஓடுகிறேன், ஓடுகிறேன் நேசருக்காய்.
லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறே. லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறே. சுராஜா ராஜாவின் இந்த வேலைக்காக சுராஜாவின் மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். ஏசு ராஜாவின் வேலைக்காக மகிழ்ச்சியுடன் ஓடுகிறேன். ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. சந்தோஷம் அவர் அல்லேலூயா. 3 வாரங்கள் உங்கள் கூட யாத்திரையாகமத்தின் புஸ்தகத்திலிருந்து கர்த்தரை நம்புவதை குறித்து பேசியிருக்கேன். உங்கள் நினைவில் இருக்கும் என்று கருதுகிறேன். ஆமென். ஸோ சாட்டர்டே இந்த 3 வாரங்களுக்கு பின்பு 4வது வாரம் யாத்திரையாகமத்தின் புஸ்தகத்திலிருந்து திரும்ப பேசுகிறேன். 13ஆம் அதிகாரம் 18வது வசனம், Exodus 13 and 18. So God led the people around. 18ஆம் யாத்திரையாமம் 13:18. சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். ஆமேன். ஸோ காட் லெட் தம். போன வாரம் தான் பேசணும். வேணுமுனே கடவுள் லாங் ரூட்டில் கொண்டு போனார், வனாந்திர வழியாக கொண்டு போனார். உங்களுக்கு அதன் ஆழங்களை பேசியிருக்கேன். 14:2க்கு போவோம். Exodus 14 and 2. 14:2. நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கு சமுத்திரத்துக்கும் நடுவே பகால் போனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோக் பள்ளத்தாக்கின் முன்னணியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்க. இப்போது முதல்ல வனாந்திர வழியாக கொண்டு போகிறாரு. ஆமேன். இப்போ அவர் சொல்கிறார் உங்களை. ஸோ காட் லெட் த பீப்புள் அரவுண்ட் பை த டெசர்ட் டுவர்ட் த ரெட் சி. 13:18 திரும்ப கொடுங்க பார்க்கலாம். லெட் மீ சி தட். ஆமேன். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணியினே புறப்பட்டு சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய். எந்த சமுத்திரங்க? ரெட் சி, சிவந்த சமுத்திரம், செங்கடல் வழியாக கர்த்தர் நடந்த. போன வாட்டம் 40 நாட்கள் 40 வருஷம் அப்படின்னு 40ஐ குறித்த சில ஆழங்களை பைபிள்னு சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கி ஏன் செங்கடல் வழியாக அவர் கொண்டு போகணும் அப்படின்னு வேதத்தின் சில ரகசியங்களை உங்கள் கூட பேசி ரொம்ப நேரம் 2 மணி நேரம் பேசணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. வை ரெட் சி, ஏன் செங்கடல் அப்படின்றது. கடவுள் இஸ்ரவேலை நடத்தி வந்த விதங்களில் இஸ்ரவேல் மேல் அன்பு வைத்த எங்கள் தெய்வம் எகிப்தியர்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் கடவுள் பெரும் வித்தியாசத்தை காட்டினார். வாதைகளும் துன்பங்களும் 10 வாதைகள் வந்து வீடுகளில் அலறும் அழுகையின் சத்தம் எழுந்த போதும் எகிப்தில் இருந்த இஸ்ரவேலின் வீட்டில் அது ஏற்படாமல் கர்த்தர் பிரிவினை காட்டினார். வேர்ல்டு சிஸ்டமில் நீங்கள் இருந்தாலும் உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்ற வார்த்தையை நிறைவேற்றி காண்பித்தார். ஸோ இந்த டிஸ்டிங்ஷனுக்கு கடவுள் இஸ்ரவேல் கிட்ட விரும்பின ரிக்வயர்மெண்ட், நான் உங்களை பிரித்து நடத்துவேன், உங்களை வித்தியாசமாக நடத்துவேன், தேசத்தில் எல்லாம் நடந்தாலும் உங்களை நான் என் சிறகுல வச்சு உங்களை நடத்துவேன். பட் இதற்கு ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்குது. அது என்னவென்றால் நீங்கள் எகிப்தின் சிஸ்டமை நம்பக்கூடாது, நீங்கள் என்னை நம்ப வேண்டும். நம்பினவர்களை கர்த்தர் அழகாய் நடத்தினார். அந்த வார்த்தை அல்லது வாக்கு தத்துவம் இன்றைக்கும் நிலை நிற்கிறது. அது முதல் வாரத்தில் பேச அந்த உடன்படிக்கையின் கீழே தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். அந்த டிஸ்டிங்ஷன், அந்த கவர், அந்த பாதுகாப்பு, அந்த தயவு, அந்த தெய்வீக செழுமை எகிப்தை நம்பாத கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு இன்றைக்கும் கர்த்தர் கொடுப்பதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். ட்ரஸ்ட் அப்படின்ற வேர்டு இங்கிலீஷில் நம்பிக்கை, நம்புவதுன்னு அர்த்தம். அது ஒரு நவுன் அல்ல, அது ஒரு வர்ப். அப்படின்னா எப்படின்னா, ட்ரஸ்ட் என்பது ஒரு முறை செய்வதல்ல, வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா தீர்மானங்களிலும் நம்ம செய்ய வேண்டிய காரியம் நம்புவது. ஸோ அது தொடர்ச்சியானது. ஆமென். நம்பிட்டே தான் இருக்கணும். இஸ்ரவேல் எகிப்தை விட்டு புறப்படுகிறார்கள். மிகுந்த காரிருளில் அவர்கள் புறப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தர் அதனூடே அற்புதமாக
இஸ்ரவேலை எப்படி நடத்தினார்னா ஆரோக்கியத்தோடு நடத்தினார், செல்வத்தோடு நடத்தினார். ஆமென். ஆனால் டீல் என்னன்னா, நான் உங்களை நடத்துவேன், ஆனால் நீங்கள் என்ன தான் நம்பணும், எனக்கு தான் நீங்கள் முதலிடம் கொடுக்கணும், ஃபஸ்ட்டு பிளேஸை நீங்கள் எனக்கு கொடுக்கணும். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாரை விட தேவனுக்கு முதலிடம் கொடுப்பீங்க? எல்லாத்துலேயும் முதல் நீங்கள் தான் அப்படின்னு கடவுள் அதை விரும்புகிறார். ஆமென். ஸோ புட்டிங் காட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா அது நம்பிக்கை காட்டுகிறது. 2 வார்த்தைகள் 2 பாயிண்ட் தான் உங்களுக்கு தரேன். நம்பர் 1, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தர வழியாக நடத்தினார் என்று போன வாரம் நம்ம பேசணும். 40 வருஷம் 40 நாட்கள் 40 என்னுடைய ஆழங்களை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். அது கண்டிப்பாக எனக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. ஆனால் எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், சிவந்த சமுத்திரம் வந்தாலும், எவ்வளோ வேகமாக நீங்கள் உங்களை அர்ப்பணித்து கர்த்தர் மேலே நம்புறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்துடுவார் என்பது போன வாரம் நம்ம சிந்தித்தோம். இன்றைக்கு ஏன் செங்கடல், வை ரெட் சி, ஏன் சிவந்த சமுத்திரத்தின் அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு வருகிறது? ஹிஸ்ட்ரி, இஸ்ரவேலின் சரித்திரத்தில் செங்கடல் அப்படின்னா எத்தனை பாடல் பாடுறோம். செங்கடல் கடந்து வந்தவங்கலாம் நிறைய பாடல்கள். பைபிள் திரும்ப 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 செங்கடலின் அனுபவங்களை பைபிள் எழுதியிருக்கிறது. சங்கீதக்காரன் எழுதியிருக்கின்றான். புதிய ஏற்பாட்டில் செங்கடலை குறித்து எழுதின அப்போஸ்தலர் எழுதியிருக்கிறார்கள். சங்கீதக்காரர்கள், சரித்திராளர்கள், புதிய ஏற்பாட்டின் எழுத்தாளர்கள் எல்லாம் அந்த மொமெண்ட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க, திரும்ப பார்க்குறாங்க. அந்த தேவன் செஞ்ச செயலை மார்வல் பண்ணுறாங்க. வாவ், இப்படி ஒரு செயல் நடந்ததோ என்பதை திரும்ப திரும்ப சொல்லிவிட்டு அந்த செங்கடலை தாண்டி போகின அந்த சிவந்த சமுத்திரத்தை தாண்டி போன அனுபவத்திலிருந்தும் இஸ்ரவேல் பழகின தங்களுடைய விதத்திலிருந்தும் நிறைய பாடங்களை புத்தகமாக எழுதியிருக்கிறார்கள். ஆமென். They have drawn a lot of lessons from the behavior of Israel. இஸ்ரவேல் அந்த செங்கடல் முன்னாடி எப்படி பழகுனாங்க, இஸ்ரவேலுடைய முறுமுறுப்பும் எப்படி இருந்துச்சு என்ற பாடங்கள் ஏராளமாக எழுதப்பட்டிருக்கின்றன. ஸோ முதலாவது லாங் ரூட்டில் கடவுள் இன்டென்ஷனலாக இஸ்ரவேலை நடத்தினாங்க. 2வது இன்னைக்கு நான் சொல்ல போவது, கர்த்தர் அவங்கள செங்கடல் வழியாக தான் நடத்தினார். அந்த ஆமீன். ரொம்ப ஏன்னா இதுக்கு அப்பாஸ்டர் நாங்கள் சாயங்காலம் வந்தோம் அப்படின்னு நீங்கள் முடிக்கும்போது நல்லா முடிப்பீங்க நான் நம்புகிறேன். செங்கடல் முன்னாடி நிற்குது, பின்னாடி பரவோனின் சேனைகள் தொடர்ந்து வருகிறார்கள். ஒரு பக்கம் மலைகள், ஒரு பக்கம் வனாந்தர மணல். ஆமென். இப்படிப்பட்ட இடத்தினூடே கர்த்தர் இஸ்ரவேலை இன்டென்ஷனலாக நடத்துகிறார். நம்ம வாழ்க்கையிலையும் நல்லா போயிட்டுருக்கிற வாழ்க்கையில் சில நேரம் சில சிச்சுவேஷன்ஸ் டெட் எண்டு மாதிரி நிற்கும். ஆமென். இதற்கு மேலே எனக்கு எதுவுமே செய்ய என்னால் இயலவில்லை, என் பலத்தில் இது முடியாது, இதை நான் தாண்ட முடியாது, இது முடிவு என்று சொல்லக்கூடிய ஒரு நேரம் நம்ம எல்லாருக்கும் வருகிறது. நோ வே அவுட், வழி இல்லை, வயபிள் சொல்யூஷன் எதுவும் இல்லை, நோ ஆன்சர், வழி இல்லை என்று நினைக்கக்கூடிய நேரம். அதுதான் இங்கிலீஷில் சொன்னால் இப்படி சொன்னால் ரெட் சி மூமெண்ட், சிவந்த சமுத்திரத்தினுடைய காலங்கள், நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனமாய் கேளுங்கள். வேதத்தில் நடந்திருக்கின்ற அற்புதங்கள் ஒவ்வொன்றையும் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது, when we investigate miracles in the Bible, எல்லா அற்புதங்களும், மோஸ்ட்லி எல்லா அற்புதங்களும் எப்போ திரும்ப கர்த்தர் செஞ்சாரு, இனி எதுவுமே செய்ய இயலாது என்ற நேரத்தில் தான் கர்த்தர் செஞ்சிருக்கிறார். ஆமென். when it looks like we are at the dead end, ஆமென், கயிறின் ஓரத்தில் வந்துட்டோம் என்ற போது தான் கர்த்தர் அற்புதம் செஞ்சிருக்கிறார். இந்த தீம் எல்லா அற்புதத்திலும் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமென். அப்படின்னா இனி நம்மளால முடியாதுங்க, இது கடைசின்னு சொல்றோம் பாருங்க, அப்பதாங்க கர்த்தர் குறுக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கும் நான் இந்த ராத்திரியில சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் குறுக்கிடுவார். ஒரு 2-3 எக்ஸாம்பிள் காட்டுறேன். சாராவுக்கும் ஏப்ராமுக்கும் கடவுள் அற்புதம் செஞ்சார். ஆமென். 75வது வயதில் கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். அழைப்பின் சத்தம் கேட்கிறார். உனக்கு ஒரு மகன் பிறப்பான். சாராவுக்கும் வயதாச்சு, ஆபிரகாமுக்கும் வயதாச்சு. பைபிள் சொல்ல சாராவின் கற்பம் செத்து போயிட்டு ஆபிரகாமுக்கு 100 வயசு. ஆனா கர்த்தர் சொல்றார், இப்பதான் நான் அதை செய்ய போறேன்றார். He always does a miracle at the end of the road. ஆமென். முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது தான் கர்த்தர் குறுக்கிடுகிறார்.
பெத்தானியில் ஒரு லாசரஸ் அருமையான சகோதரன் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் பாசத்தோடு பழகக்கூடிய இயேசுவின் நண்பனாய் இருந்தார். ஆமென். அவர் மரித்தார், பலவீனமானார், சுகவீனமானார், மரித்து போயிட்டாரு. கல்லறையிலும் வச்சுட்டாங்க. 4 நாள் ஆயிட்டு. செய்தி கேட்ட இயேசு 4 நாள் வேணும்னே தாமதித்து வந்தாரு. எல்லாரும் என்னென்னமோ சொன்னாங்க, முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க, நாரிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனா முடிஞ்சிச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் அற்புதமே செஞ்சார். ஏன் நம்புறேன், இன்னைக்கு என் சத்தத்தை கேட்கிறவங்க வாழ்க்கையில முடிஞ்சிச்சு கவுந்துச்சுன்னு உட்கார்ந்துருக்க பாரு, நம்பிக்கை அவர் மேல வை. அவர் எப்பவுமே முடிவுல எழுந்தருளி வருகிறவர். கானா ஊரின் கலீலியா என்ற கானா ஊரில், இந்த கானா ஆஃப் கேலிலி, ஒரு கல்யாணம் நடைபெறுகிற. அந்த கல்யாணத்துல திராட்சை ரசம் முடிஞ்சு போயிடுச்சு. ஆமென். இனி இல்லை என்று சொல்ல வேண்டிய நிலை வந்துடுச்சு. தலை குனிய வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அந்த கச்சாடிகளில் பாதி இருக்கும் போது இயேசு வரவில்லை. அந்த கச்சாடியில முக்கால் இருக்கும் போது இயேசு வரவில்லை. கால் இருக்கும் போது வரவில்லை. இனி இல்லவே இல்லை என்று சொன்னார்களே, அப்பதான் அவர் குறுக்கிட்டு தண்ணீரை ரசமாய், அதுவும் இனிமையான ரசமாய் மாற்றினார். God always comes at the end. பக்க சொல்ல, அவர் வராருங்க, கண்டிப்பா மாத்துவாரு. இங்கிலீஷ்ல இப்படி சொல்லலாம், God is often the best. Amen. At his best when we are at the end of the road. சாலையின் முடிவுக்கு வரும்போது தான் கர்த்தர் எப்பவுமே சிறந்ததை செய்ய. ஒரு வசனத்தை மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல படிக்க ஆசைப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கங்களை செய்கிறார். ஆகாயத்து பறவை பார், அவர்கள் விதைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, லீலிகளை பார், சாலமோனின் திரைகளை காட்டிலும் அழகாய் உடுப்பித்திருக்கு அப்படின்னு பயங்கரமா பிரசங்கம் பண்ணார். அந்த சத்தம் கேட்கிறவங்க எல்லாம் உணர்வுபூர்வமாய் பொங்கி எழுகிறார்கள். அங்கே ஒரு வார்த்தையை சொன்னது உங்களுக்கு காட்டுறேன். Let me read it in English. Matthew 5:3 மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல சொல்றாரு, you are blessed, you are blessed, you are blessed ன்னு சொல்லிட்டு வரும்போது சொல்றாரு, you are blessed when you are at the end of your rope. Amen. With less of you there is more of God and his rule. Amen. நான் அதை தமிழாக்கம் சொல்லுகிறேன். நீங்க கயிறின் ஓரத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இருக்கீங்களா? உயிரோட இல்லை. நீங்க முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏன்னா அப்போதான் நீ ரொம்ப லெஸ், அவர் ரொம்ப அதிகமாய் செயல்படுகிறார். அது அப்படியே தமிழ்ல குடிப்பியாப்பா சீக்கிரம். ஆமென். ஆவியில் எளிமையில் அவருக்கு பாக்கியவான்கள். அது ஆல்ரைட். எனிவேஸ், பக்க சொல்லுங்க, முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறியா அப்படின்னு நினைக்கிறோம். நீ குறைஞ்சிட்ட, அவர் பெருகிறாரு, அற்புதம் முடிப்பார்னு அர்த்தம். ஆமென். ஸோ அற்புதங்களை நம்ம நேசிக்கிறோம். ஆனால் அற்புதத்திற்கே சரியான சூழ்நிலை என்ன தெரியுமாங்க? கடைசி முடிவு. ஆமென். நீ கதற பாரு, முடிஞ்சிச்சுன்னு சொல்ற பாரு, முறுமுறுக்கணுன்ற இருக்க பாரு, திரும்பிடணும்னு சொல்ற பாரு, இதுக்கு மேல என்ன செய்ய போறோம் மோசே, நாங்கள் அங்கே இருந்தால் கொம்மட்டிக்காவும் வெள்ளரிக்காவும் கிடைச்சிருக்குன்னு சொல்ற பாரு. அந்த நேரம் தான் கர்த்தரை நம்பி நீ நிந்தினா கர்த்தர் குறுக்கிடுவார். ஆமென். கஷ்டத்தில் இருக்கீங்களா? கர்த்தர் குறுக்கிடுவார். இதுக்கு மேல நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவுட் ஆஃப் ஆப்ஷன்ஸ், இதுக்கு மேல எனக்கு வழி தெரியலன்னு சொல்றீங்களா? வாழ்த்துக்கள், அற்புதம் நடக்கும் நேரம் வந்துடுச்சு. ஆண்டவரே, செவரோடு ஒட்டி நிக்கிறேன், இதுக்கு மேல முன்னாடியும் பின்னாடியும் போக வழி தெரியல. வாழ்த்துக்கள், இது அற்புதத்தின் நேரம். இதுக்கு மேல இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றாங்களா? வாழ்த்துக்கள், கர்த்தரை நம்பு. உனக்கு புரியாத வழியில கர்த்தர் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? God often does his very best when we come to the end of the road. வாழ்க்கையின் கடைசிக்கு வரும்போது தான் சிறந்ததை கர்த்தர் செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு முட்டுக்கட்டையான இடத்தில், டெட் எண்டில் கொண்டு வந்து சிவந்த சமுதிரம் வழியாக கர்த்தர் நடத்துகிறார். ஏன்னா அங்கதான் உன் நம்பிக்கை அலசி பார்த்து அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை தன் மகிமை உனக்கு வெளிப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு வந்திருக்கிறார்கள். செங்கடல் மூமெண்ட். ஏன் ஆண்டவரே அப்படின்னு கேட்குற ஒரு நிலைமைக்கு வந்து விட்டது. கேள்வி கேட்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். நம்பர் ஒன், ஏன் உன்னை அப்படி கொண்டு வராருன்னா, அவ்வளோ கஷ்டம் இருக்கும் போதும் உன் கண்ணு அவர் மேலே தான் இருக்கணும். இன்னொரு வாட்டி, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும், அது முடிஞ்சிச்சுன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும், அங்கே நிற்கிற உன் கண்கள் வேற யார் மேலே இருக்கக்கூடாது. உன் கண்கள் யார் மேலே இருக்கணும்? கர்த்தர் மேலே தாங்க இருக்கும்.
ஆமென். உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க. எப்படி புறப்பட்டாங்களாம்? பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்பட்டார். பக்கத்தில் கோல்டுங்க, இந்த கையில் கோல்டு, இந்த கையில் சில்வர். ஆனால் முறுமுறுக்கிறோம், புரியல உங்களுக்கு? மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள், கோல்டு சில்வர் எல்லாம் வச்சுருக்காங்க. இன்னொன்னையும் சுமந்து வராங்க. நீங்கள் கீழே படிச்சிங்கன்னா, அவர்கள் ஜோசப்பனுடைய சவசரீரத்தையும், ஆமென், த காஃபின் ஆஃப் ஜோசப், சவ பெட்டி. யோசப் மரிச்சிட்டாரு, ஏன்னா அவர் தான் எகிப்துக்கு போனார். அவரை நம்பி தான் சகோதரன் தகப்பன் போனாங்க. அங்கே போய் பெரிய ஜாதி ஆகிட்டாங்க. இப்போ ஜோசப் மரிக்கும் போது சொல்கிறாரு, நீங்கள் போகும்போது நீங்கள் கண்டிப்பாக கடவுள் உங்களை விடுவித்து வெளியே கொண்டு போயிடுவார். ஆனால் போகும்போது என்னுடைய பெட்டி, என்னுடைய எலும்புகளையும் நீங்கள் என்ன செய்ய எடுத்துகிட்டு, தெரியும்ல, கீழே படிக்கலாம், நமக்கு நேரில் அங்கே எழுதியிருக்கு. மோசஸ் டுக் த போன்ஸ் ஆஃப் ஜோசப் வித் ஹிம். 19ஆம் வசனத்தில் ஜோசஃபினுடைய எலும்புகளை சவப்பெட்டியில் வச்சு எடுத்துகிட்டு போனாங்க. ஆமென். அவங்க வாக்குத்தத்த நாட்டுக்கு போகும்போது ஜோசஃபனுடைய எலும்புகளை சவப்பெட்டியில் வைத்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி மோசே அதை செய்தார். ஆமென். உங்களுக்கு தெரியும், நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஜோசஃபனுடைய வாழ்க்கை, சின்ன பையனாக இருக்கும்போது பலவர்ண அங்கியை கிழித்து அவனை குழியில் போட்டு, ஆமென், அவன் இருக்கவே கூடாதுன்னு கனவு கண்ட சகோதரர்களெல்லாம், ஆமென், கடவுள் கடைசியில் எப்படி மாற்றினார்னா, அவர்கிட்ட தான் போய் நிற்க வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டார். இன்னைக்கும் ராத்திரி சொல்கிறேன், உன்னை தள்ளுறவெல்லாம் ஒருத்தவங்கிட்ட வந்து நிற்பான். ஜோசப்பின் வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருந்தார். பக்கத்தில் சொல்கிறாரு, நீ போகும்போது அவனுடைய எலும்புகளை என்ன செய், சவப்பட்டியில் எடுத்துகிட்டு போ. ஏன்னா நீ அந்த வனாந்தரத்தில் போகும்போது செங்கடல் வரும், நீ முறுமுறுப்ப. நீ முறுமுறுக்கும் போதெல்லாம் அந்த பெட்டியை எட்டி பார்க்கணும். பெட்டியை எட்டி பார்க்கும் போதெல்லாம் நீ என்ன நினைக்கணும்னா, அட, ஜோசப்பை குழியில் போட்டாங்க, வித்து போட்டாங்க, போய் சொன்னாங்க, சிறையில் வச்சாங்க, ஆனால் கடவுள் அவனுக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். 1000 துன்பத்தை நீ சகிக்கும் போதும் நீ திரும்பி வந்து அந்த பெட்டை பார்த்து சொன்ன, ஹே ஹே ஹே, ஜோசப்புக்கு உண்மையா இருந்தவர் எனக்கும் உண்மையா இருப்பார், இதிலும் என்னை நடத்துவார். சொல்ல மாட்டீங்களே, பொய் சொன்னாங்க, சிறையில் போட்டாங்க, அவ்வளவும் பண்ணின ஜோசப்ப ராஜரீக ராயல் ரெகேலியால உயர்த்தி the prime minister of Egypt என்ற சாம்ராஜ்யத்தின் அதிபதியாய் மாற்றின தேவாதி தேவனின் உத்தம செயல் நீங்க பார்த்துட்டே தான் வனாந்தரத்தில் போனோன்ட்டார். வாழ்க்கையில கஷ்டம் வரும், சில நெருக்கடிகள் வரும், சில டெட் எண்ட் வரும், சில நோ ஆப்ஷன் வழி வரும். அப்பொழுதெல்லாம் நீ எட்டி பார்த்து அந்த பிணத்தை பார்த்து, அந்த சவப்பெட்டியை பார்த்துட்டு சொல்லணும், அவர் உண்மையுள்ளவர், அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை கைவிட மாட்டார். ஆமென். ஸோ லாங் ரூட்டில் தான் கடவுள் கொண்டு போகிறாரு. ஆமென். அப்பொழுதெல்லாம் உன் சிந்தனைக்கு ஒன்று வரணும், என்னை கர்த்தர் நடத்தினார். ஜோசப்பை நடத்தியது போல ஜோசப்புக்கு உண்மையாயிருந்த தெய்வம் எனக்கும் உண்மையாயிருப்பார். நான் 36 வருஷம் திரும்பி பார்க்குறேன், ஒன்றும் இல்லாமல் வந்த ஒரு ஊழியத்தில் கடவுள் என்னை இவ்வளோ தூரம் நடத்தியிருக்கிறார். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்கள், என்னையும் தாங்க அப்படின்னு. சில நேரம் எல்லாம் உனக்கு கொடுத்தும் ஒரு சின்ன சூழ்நிலை மாறணுன்னு உருன்னு மூஞ்சி திரும்புது பாரு. அந்த நேரம்லாம் நீ எட்டி பார்க்க வேண்டியது எங்கங்க, ஜோசப்பனுடைய சவப்பெட்டியை திரும்பி பார்த்து அங்கே நின்று நீ பாடணும், கிரேட் இஸ் யோர் ஃபெய்த்ஃபுல்னஸ் ஓ காட் மை ஃபாதர், ஆல் ஐ ஹேவ் நீடட் thy hands hath provided, great is your faithfulness. எத்தனை பேர் இன்னைக்கு தைரியமா சொல்லுவீங்க? சும்மா கொஞ்சம் அப்படி வந்தோடனே மூஞ்செல்லாம் திருப்பாம சொல்ல, கர்த்தர் உண்மை உள்ளவர். வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய். சிலருக்கெல்லாம் மறதி நிறையா, நேத்தைக்கு செஞ்சது இன்னைக்கு மறந்து கோணம் மூஞ்சியோடு உட்காந்து கை தட்டாம பாடாம உட்காந்துருக்க பாரு. இன்னைக்கு அந்த சவப்பெட்டியை நல்லா பாரு. 13 வருஷம் இல்லைன்னு சொல்லி செத்துட்டான்னு சொன்னவனை ராஜரீகத்தில் வச்ச என் தெய்வம் ஜோசப் நடத்தினதை விட உன்னை அதிகமாக நடத்துவேன். நம்ம ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல முடியும், என்னோடு இருக்கிறவர் என்னை கைவிட மாட்டார்,
உன் கரங்களை பிடித்து கடவுள் உனக்கு சொல்வது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. ஹalleluya. Look at the faithfulness of God. 30 வருஷம் திரும்பி பாருங்க, உங்க குடும்பத்தை கர்த்தர் நடத்தி இருக்கிறார். இந்த செங்கடலை நீங்க தாண்டிடுவீங்க. என்ன சொல்றாருன்னா, விஷுவல் ரிமைண்டர், உன் கண் முன்னாடியே பார்த்துட்டே நீ தான் இந்த வனாந்தரத்துல போனோம். என்னன்னா, கடவுள் உண்மை உள்ளவர். அதனால அந்த பெட்டியை சுமந்துட்டு போன கர்த்தர் சொன்னார். இன்னொன்று கொடுத்தாரு, பகலில் மேகஸ்தம்பம், பில்லர் ஆஃப் கிளவுட். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொன்று வசனம் எல்லாம் எடுத்து நேரத்தை கழிக்க விரும்பல. பில்லர் ஆஃப் கிளவுட், அவங்கள ஒரு மேகம் நகர்ந்து, பகலில் மேகஸ்தம்பம், ராத்திரியில் அக்கினி தூண் அவர்களை நடத்திச்சு. வேற ரோடு மேப்பெல்லாம் கிடையாது, ஜிபிஎஸ் கிடையாது, மேப்பு கிடையாது. ஒவ்வொரு ஸ்டெப்பும் கர்த்தர் தான் நடத்துகிறார். பக்கத்தில் என்னையும் அவர் தாங்க நடத்துகிறாரு. அதனால் என்ன சொல்கிறாரு, நீ 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 போய் சேரணும்னா, நான் சொல்கிற கரையில் நீ போய் சேரணும்னா, ஒவ்வொரு படியிலும் அந்த மேகத்தையே நீ பார்த்துட்டு இருக்கணும். ஒரு அக்கினி ஸ்தம்பம் வந்து நிற்கணும், அதையே பார்த்துட்டு மேகம் நகரும் போதெல்லாம் நான் காட்டுற வழியில் நீ போயிடணும். நான் உனக்கு வெளிச்சமாக இருப்பேன். காலையில் பல்லு விளக்கும் போதும், கோல்கேட், ஓகே ஏதோ ஒரு ப்ரஷ், நீ பல் இல்லை 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 என்ன சொல்கிறான், வேப்பச்செடி குச்சியாக இருந்தால் கூட, பட் அதை எடுத்து நீ கடித்து வளர்க்கும் போதும் ஒரு கண் அந்த மேகத்து மேலே வச்சுக்கணும். ஏன்னா அது நகரும் போது நீ அதை தூக்கி போட்டு அதில் நகரணும். ஏன்னா உன்னை நான் தான் நடத்துகிறேன். இருக்கீங்களாங்க? நல்லா பகலில் மேக ஸ்தம்பம், ராத்திரியில் அக்னி தூண். ஆமேன். ஒரு கை வேலை செய்யும் போதும் ஒரு கண்ணு, ஏன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதான், உன் கண்ணு கர்த்தர் மேலே இருக்கணும். ஒரு கையில் வேலை செய்கிற, ஏதோ ஒன்று பண்ணுற, ஆனால் ஒரு கண் அந்த மேகத்தின் மேலேயும் ஒரு கண் அந்த அக்னி தூண் மேலே வச்சுக்கணும். அது நகரும் போதெல்லாம் அது காட்டுற வழியில் நீ என்ன செய்யணும், நகரும். சொல்ல மாட்டீங்களாங்க? இன்றைக்கி அப்படியெல்லாம் நமக்கு மேக ஸ்தம்பமும் தூணெல்லாம் நம்மளை நடத்தலை. நமக்கு முன்னாடி வந்து இப்போ மேகெல்லாம் நிற்குதுங்க, இல்லை இல்லை. ஆனால் கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு? அவங்களுக்கு ரோடு மேப் இல்லை, ஜிபிஎஸ் இல்லை, அவங்களுக்கு மேகஸ்தம்பம் அக்னி தூண் கொடுத்தாரு. உனக்கு எனக்கும் கர்த்தர் பைபிள் கொடுத்துருக்குறாரு. அது இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? நல்ல அப்பனா இருப்ப எப்படி இருக்கணும்? நல்ல அம்மையா, நல்ல புருஷனா எப்படி இருக்கணும்? ஆமீன். கொலையும் பாருங்க. நல்ல மனைவியா எப்படி இருக்கணும்? நோ ஜிபிஎஸ், வேர்ட் ஆஃப் காட். நல்ல வாலிபனா எப்படி இருக்கணும்? நல்ல வாலிபையா எப்படி இருக்கணும்? நல்ல எம்ப்ளாயி எப்படி இருக்கணும்? நல்ல ஓனரா எப்படி இருக்கணும்? இருக்கீங்களாங்க? எல்லாத்துக்கும் கடவுள் நமக்கு தந்ததுன்னாங்க பைபிள். திஸ் இஸ் ஹவ் வி கோ ஃபார்வர்ட். நான் என் வாழ்க்கையில வனாந்தரமோ துன்பமோ செங்கடல் எது வந்தாலும் நான் முன்னேறி போவதற்கு கடவுள் எனக்கு தந்த வெளிச்சம் கர்த்தருடைய வார்த்தை. Every step of the way the word must lead me. Hallelujah. உங்க கண்கள் அந்த தூண் மேலேயே இருக்கணும்னு சொல்லிட்டார். ஆமென். 21:22 so the Lord went before them in the day in a pillar of cloud to lead the way, and night in a pillar of fire to give them light, so as to go by day and night. And he did not take away the pillar of cloud by day nor the pillar of fire by night from before the people. அந்த வெளிச்சத்தையும் அந்த ஸ்தம்பத்தையும் எடுக்காமலே கர்த்தர் அவங்களை நடத்தினாரு. உங்களையும் என்னையும் கர்த்தர் நடத்துவது கர்த்தருடைய வார்த்தையால. இப்படி 14:20 படிக்கிறேன். எக்ஸோடஸ் 14 and 20. கவனிக்கிறவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 14:20 சொல்றாரு. It came between the camp of the Egyptians and the camp of Israel. Thus it was a cloud and darkness to the one, and it gave light by night to the other. So the one did not come near the other all the night. புரியல? இப்படி வச்சுக்கலாமா? நான் தான் இஸ்ரேல் வச்சுக்கோங்க. நம்ம கூட்டமாக போகிறோம். பின்னாடி அவன் வரான். யாரு? எகிப்தியர் வராரு. முன்னாடி செங்கடல். இப்போ எனக்கு முன்னாடி மேகம் இருக்கு. இப்போ பைபிள் சொல்லுது அந்த முன்னாடி மட்டும் இல்லை, அது திடீர்னு என்ன பண்ணுதான், பின்னாடி போயிடுதான். பின்னாடி போய் காரிருள் மாதிரி மூடிடுது. எனக்கு வெளிச்சம், அவனுக்கு இருட்டு. அப்படி பின்னாடி வர்றவனுக்கு நம்மளை பார்க்க இன்னொன்று புரியணும். பின்னாடி வர்றவனுக்கு மட்டும் இல்லை உன்னை பார்க்கறது. நீ திரும்பி பார்த்தா கூட உன்னால அவனை பார்க்க, ஏன்னா உன் கண்ணு யார் மேல இருக்கணும்ன்றாரு? கர்த்தர் மேல. நீ வசனத்தையே நம்பி நடத்தணும். ஓகே, ஒரு பக்கம் இருள் இருக்கு, ஒரு பக்கம் வெளிச்சம் இருக்கு. பரவோன் வரான் பின்னாடி. ஆமேன். சத்தங்கத்தெல்லாம் கேட்கும் போல் இருக்கு.
அந்த மேகம் உடனே பின்னாடி போய் இஸ்ரவேலுக்கும் எகிப்தருக்கும் நடுவில் போய் அந்த மேகம் மூடிக்குது. அவங்களால இவங்களையும் பார்க்க முடியல, இவங்களால அவங்களையும் பார்க்க முடியல. இஸ்ரவேலுக்கு வெளிச்சம், எகிப்துக்கு ராத்திரி. என் ஆண்டவர் நினைச்சா வரணும். வெளியில சொல்ல மாட்டீங்களே நீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு வெளிச்சம்? இன்னொரு வாட்டி, கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு வெளிச்சம். உலகத்தில் இருக்கிறவனுக்கு இது இருள். அவங்ககிட்ட போய் சொல்லுங்களேன், இயேசு இப்படி சொன்னாருங்க, அப்படி சொன்னாருங்க, அட போங்கடா அப்படின்னு. இன்னும் திரும்ப சொல்றேன், இது உனக்கு வெளிச்சமா இருக்கும், இது அவங்களுக்கு இருளா இருக்கும். ஆமென். பைபிள்ல 119 சங்கீதத்தினுடைய 105 வாசிக்கிறோம், அவருடைய வார்த்தை என் பாதைக்கு வெளிச்சம். His word is a lamp unto my feet and a light unto my path. என்னைக்கெல்லாம் நீ வார்த்தைக்குள்ள பிரவேசிச்சு வார்த்தையால் அனுதினம் நடத்துறியோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் கர்த்தர் உன்னை நடத்திட்டே இருப்பாருங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு இது வெளிச்சம், எகிப்தியனுக்கு இது இருள். ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இது எதை புரியும் நினைக்கிறீங்க? சொல்லி பாரு. அவன் நமக்கு அட்வைஸ் பண்ணுவான், அவனுக்கு இது ஏறாது. ஏன்னா இது வெளிச்சம் உங்களுக்கு, அவங்களுக்கு இது இருள். அதனால தான் நம்ம போய் யார்கிட்டயா பைபிள் பற்றி சொல்லும்போது உன்னை ஏதாவது சொன்னானா காயப்படாத. ஷோ அவன் சொல்லிட்டான் சொல்லிட்டு போட்டோம். ஏன்னா உனக்கு இது, அவனுக்கு இது. வர்றீங்க கூட வர்றீங்க. இஸ்ரவேல் கண்களை தேவன் மேலே வைத்திருந்து தேவனுடைய ஸ்தம்பத்தை பின்பற்றி நடந்த வரைக்கும், ஆமென் சொல்ல மாட்டீங்களா, சத்துருவால இஸ்ரவேலை தொடவே முடியும். இன்னைக்கு உங்களையும் பார்த்து சொல்றேன், உங்க வசனத்தின் மேல கண்ணை வச்சுட்டு எத்தனை ஆப்ஸ்டக்கல்ஸ் இருக்கட்டும், நீ கர்த்தரை நம்பி நில்லு. சத்ரு உன்னை நெருங்க கர்த்தர் விட மாட்டார். ஹல்லேலூயா. இப்போ என்ன சொல்லுவேன், பக்கத்து கண்கள் அவர் மேலே இருக்கட்டும். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ ரதங்கள் வருது. இட் வாஸ் டோல்ட், 14 அதிகாரம் 5-10 வரைக்கும். It was told the king of Egypt that the people had fled and the heart of Pharaoh and his servants had turned against the people. இவங்களுக்கு நியூஸ் வருது, அதனால் அவங்க திரும்ப வராங்க. He has made ready his chariot. அவர் ரதங்களெல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. அவர் சேனைகளை கூப்பிட்டு வராரு. 600 choice, 600 ரதங்கள், all the chariots of Egypt. And the Lord hardened the heart of Pharaoh and he pursued the children of Israel, and the children of Israel went out with boldness. So the Egyptians pursued them அப்படின்னு சொல்லியிருக்கு. கீழே படிச்சுட்டே வந்தீங்கன்னா அவங்க பின்னாடியே வந்தாங்க. ஸோ they were afraid. இஸ்ரவேல் ஜனங்க இப்போ பயப்படுறாங்க. and the children of Israel cried out to the Lord. 19 வசனம். ஆமென். 19 வசனம். cried out to the Lord. அவங்க கர்த்தரை நோக்கி அழுதார்களாம். so it came between the camp of Egyptians and the camp of Israel. thus it was a cloud and darkness to the one, and it gave light by night to the other, so that the one did not come near the other through the night. நான் ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. முன்னாடி வெளிச்சம் இருக்குது, பின்னாடி என்ன இருக்குது? கடவுள் அதை மாற்றி விட்டார். அவங்களால நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு இருள், காரிருள் சூழுது. ஆமென். ஆனால் நம்மால் என்ன செய்கிறான்? பயப்படுறானா, கலங்கி என்ன செய்கிறானா? அழுகுறானா. ஆமென். எனக்கு என்ன புரியலன்னு, யார் மேலே கண்ணை வைக்க சொன்னார்? பின்னாடி என்ன இருக்குது? மேகம் மூடி இருக்கா? அவனுக்கு இஸ்ரவேலை தெரியாத அளவு கடவுள் பண்ணுறாரு. இவ்வளவு மூடின கார்மேகத்துக்கு உள்ள இருந்து அவனை பார்த்து பயப்படுற அளவுக்கு நம்மால் பார்க்குறோம். புரியல? எங்கேயோ இருக்கீங்க நீங்க. இதுதான் நமக்கு இருக்கிற பிரச்சனை. பெரிய மேகமே அவனை மூடிச்சு, அவனை பார்க்க முடியாது. ஆனால் என்ன கண்ணு இஸ்ரவேலுக்கு, ஏய் நீ வாட்டுன்னு போ, நான் இருக்கேன், உன்னை நடத்த. அதெல்லாம் கிடையாது. உன்னை கண்ணை எங்கே வைக்க சொன்னார்? அவன் எங்கே வரான்? நம்மால் முன்னாடி விட்டான். சோடா பூடி கண்ணாடியெல்லாம் எடுத்து போட்டுட்டு திரும்பி அந்த மேகத்தை தொலைச்சு பார்த்துருக்கான் பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் சிலதெல்லாம் வரும்போது ஆராய்ச்சிகள் வேணும் வேண்டான்னு சொல்லலைங்க. ஆனால் உன் கண்களை கர்த்தர் மேலே பதிய வச்சு போ. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். இன்னும் கொஞ்சம் மன கஷ்டம் வரும்போது அந்த சவப்பெட்டியை பாரு. அதில் இருக்கிற எலும்புகள் யாருடைய எலும்புகள்? ஜோசப்பின் எலும்புகள். ஜோசப்பின் எலும்பு எனக்கு என்ன சொல்றது? கர்த்தர் உண்மையுள்ளவர். சொல்ல மாட்டீங்களா?
ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி தான் நடத்தினார். பவுல் என்ன சொன்னார்? பிலிப்பியர் 3:11 பின்னானவைகளை இல்லை அப்படி சொன்னார், ஒன்றை நான் செய்கிறேன், நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பரமாழைப்பின் பந்தய பொருளை நோக்கி, என் லக்கை நோக்கி. பக்கத்தில் கண்ணை முன்னாடியே வையேன். சோடா பட்டி கொண்டாடி போட்டு சத்ரு எங்க வரான் எனக்கு புரியல. அந்த மேகத்துக்குள்ளேருந்து எப்படி நுழைஞ்சு பார்க்குறான். நமக்கு தேவனுடைய உண்மை தெரியுது இல்லையோ, சாத்தான் தர்ற கஷ்டம் நமக்கு நல்லா தெரியுதுங்க. இந்த நாட்களை வசனத்தை நம்புங்க, கர்த்தர் கைவிட மாட்டாருங்க. என்னதான் ஆனால் என்ன, என் நேசர் என்னோடு இருக்கிறாரு, என்ன கரை சேர்ப்பாரு, அடுத்த படியில வெற்றியோடனே சந்திக்க வருவார். ஹல்லேலூயா. யாராவது வருவாங்க உங்க கடந்த காலத்தின் டீட்டெயிலோட. ஆமென். வந்து தெரியுமா 40 வருஷம் அவன்கிட்ட சொல்லி வேலை பாடுறா, என் கண்ணீத்தோட பின்னாடியே வராது. சிலருக்கு ஏன் தெரியல, சர்ச்சில் கூட 2 கண்ணு பின்னாடி தான். முன்னாடி வைங்கோ, நத்திங் இஸ் பிஹைண்ட் யூ. பக்கத்தில் பின்னாடி எதுவுமே இல்லைங்க, எல்லாமே உனக்கு முன்னாடி தான். கண்களை கர்த்தர் மேல வை, முன்னாடியே போ. எதற்கு செங்கடல்? உன் கண்கள் எப்போ யார் மேல இருக்கணும்? முன்னாடி தான் வைக்கணும். கீப் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். ஆமென். நம்பர் 2, we have very limited time. நம்பர் 2 இப்படி சொல்கிறேன். ஏன் செங்கடல்? பக்கத்தில் ஏங்க இதெல்லாம்? நீ தேவன் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கையை, நீ தேவன் மேல் வச்சிருக்கிற கான்ஃபிடென்ஸை, நம்பிக்கையை கடவுள் டிஸ்பிளே பண்ண விரும்புகிறார். God wants to display your confidence in him. ஆமென். இஸ்ரவேல் கண்ணை எடுத்துடுறாங்க, திரும்பி பார்க்குறாங்க. ஆமென். என்னென்ன சொன்னாங்கன்னு பாருங்கள். 11:12 they said to Moses, மோசே கிட்ட சொன்னாங்களாம், எகிப்தில் கல்லறையா இல்லை, எங்களை சாகடிக்கவா கொண்டு வந்த? நல்ல வேலை இவ்வளோ தூரம் என்ன சொல்லலை பாருங்க. இதுக்காக என்ன கொண்டு வந்த? எதுக்கு எங்களை வெளியே கொண்டு வந்த? இஸ் திஸ் நாட் த வேர்ட் தட் வி டோல்ட் யூ இன் ஈஜிப்ட்? எகிப்திலே நாங்கள் இவனை சொல்லியிருக்கவே மாட்டாங்க, ஆனால் சும்மா சொல்கிறானுங்க. நாங்கள் அப்போவே சொல்லலையா, எங்களை விட்டுடு, எங்களுக்கு வேணாம். ஃபார் இட் would have been better for us to serve the Egyptians. என்ன ஒரு நிமிஷம் பாருங்களேன், நாங்கள் அங்கேயே இருந்திருப்போம், அடி வாங்கி வேலை செஞ்சுருப்போம். அடி வாங்கிட்டு வேலை செஞ்சு கிடைக்கிற கொஞ்சம் காக்கா கறி தின்னுட்டு இப்போ எப்படி தெரியுமா கடவுள் இப்போ எப்படி நடத்துகிறார் ஆண்டவர்? பாருங்க, வலது கையில் கோல்டு, ஆமாவா இல்லையா? லெஃப்ட் கையில் சில்வர். நல்ல ஆரோக்கியம், கம்பீரமாக போகிறாங்க. கஷ்டம் இருக்கா? செங்கடல் இருக்கா? பின்னாடி சேனை வருதான்? இதெல்லாம் உண்மைதானா? ஆனால் கையில் என்ன வச்சிருக்க? இந்த பக்கம் கோல்டையும் சில்வரையும் இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு நாங்கள் அங்கேயே இருந்திருப்போம். இதுதான் நம்மளுடைய கூத்து. நீ அப்படிப்பட்ட நேரம் வரும்போது நம்ம ஈஸியாக வாயை திறப்பது சகஜமானாலும் ஒரு நிமிஷம் போய் அந்த ஜோசஃபனுடைய அந்த பெட்டியை கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லு, ஏ இது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் எனக்கு ஒன்று நல்லா தெரியும், என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் உண்மையுள்ளவர். அதிலே சொல்ல மாட்டீங்க. ஸோ சொல்கிறாங்க, நாங்கள் இப்படி இஸ்ரவேலினுடைய பிஹேவியரை நம்ம நிறைய ஸ்காலர்ஸ் படிச்சிருக்காங்க. எனி ட்ரையல், எனி ப்ராப்ளம், எனி டிஸப்பாயின்மெண்ட், when trauma comes, they wanted to go back to Egypt. Amen. Joseph's coffin is a symbol of the faithfulness of God. ஒரு பக்கத்தில் கோல்டு அண்ட் சில்வரை சுமக்கும் போது இன்னொரு பக்கத்தில் தோளில் யோசப்பினுடைய சவப்பெட்டியும் நீங்கள் சுமக்கிறீங்க. இது அர்த்தம் என்னன்னா, எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் என்னை கைவிடாத ஜோசஃபை உயர்த்திய தெய்வம் என்னையும் உயர்த்த வருவார். இந்த சூழ்நிலையில் என்னை கைவிட மாட்டார். அதை நம்புறவங்க இருந்தால் அல்லேலியான்னு சொல்லுங்க பார்த்து. இப்போ எகிப்தியரை நம்ம பயங்கரமாக திட்டிக்கலாம், விமர்சனம் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப நல்லவங்க பாருங்க. we have to judge us. எவ்வளோ சீக்கிரம் நம்ம விசுவாசிங்க வாய் செதறுது, ஊழிக்காரங்க வாய் செதறுது அப்படின்றத நம்ம கண் கூட பார்க்குறோம். நான் உங்களை யாரும் தப்பு நான் சொல்லலை. எவ்வளோ ஏமாற்றம் உங்களுக்கு வேணும், எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு வேணும்,
நீங்கள் உங்கள் வாயை திறந்து முறுமுறுப்பதற்கு அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. சும்மா சர்ச்சில் ஒரு நாள் ஒரு இடம் கிடைக்கலனாவே எவ்வளோ பெயின் நீங்கள் எடுப்பீங்க, எவ்வளோ டாலரன்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னு நம்மளை தான் நம்ம அலசி பார்க்கணும். நான் ஒரு அறிக்கை படித்தேன், எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. உமன்ஸ் டே, மென்ஸ் டே, அப்புறம் வேலண்டைன்ஸ் டே, லவ் டே, லவ் இல்லாத டே அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு டே வச்சுருக்காங்க. ஒரு டே வச்சுருக்காங்களாம், ஜனவரி மாதம், புது வருஷம் தொடங்கி ஜனவரி மாதம் 2வது வெள்ளிக்கிழமை குவிட்டர்ஸ் டே அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த 2வது வெள்ளிக்கிழமை குவிட்டர்ஸ் டே அப்படின்னா சீக்கிரம் தூக்கி எறிஞ்சு எனக்கு வேணான்னு ஓடி போகிறவங்க டே. அதுக்கு என்ன எழுதியிருக்காங்கன்னா கேலண்டரில் நேஷ்னல் குவிட்டர்ஸ் டே. தேசிய குவிட்டர்னா என்னென்னா சீக்கிரம் வேணாம், என்ன நாங்கள் எகுத்துக்கு போகிறோம் அப்படின்னு தூக்கி எறிகிற நாள் ஜனவரி 2வது வெள்ளிக்கிழமை. ஏன்டா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு போய் பார்த்தா ஆராய்ச்சி அவங்க எழுதியிருக்காங்க, 80% ஜனங்கள் ஜனவரி 1ஆம் தேதி நான் அதை செய்வேன் இதை செய்வேன் சாதிப்பேன்னு எழுதிட்டு 2வது வெள்ளிக்கிழமை கோட்டை விட்டுருவானா. 80%. அதனால் இட் இஸ் கால்ட் த செகண்ட் ஃப்ரைடே ஆஃப் ஜனவரி இஸ் கால்ட் நேஷனல் குவிட்டர்ஸ் டே. தூக்கி எறிந்து வேணான்னு சொல்லி தூக்கி போடுறவங்க நாள். நிறைய தலைங்க அங்கங்கே குனிகிற மாதிரி தெரியுது. சோர்ந்து போகாதீங்க. டோன்ட் குவிட் ஆன் காட். சோர்ந்துட்டியா? கர்த்தரை நம்போதை நிறுத்திட்டீங்களா? இன்றைக்கி இந்த பைபிள் ஸ்டடி தொடர்ந்து 10 வாரம் பேசணும். ஒன்று தான் உங்களை தட்டி எழுப்புகிறேன். உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே வேணும். அவர் கண்டிப்பாக கரை சேர்ப்பார். அந்த ஏமாற்றத்தை கண்டு அஞ்சிடாத. அந்த டிஸ்அக்ரிமெண்ட் ஒருவேளை உனக்கு கஷ்டமாக இருந்திருக்கலாம். மேபி அ டிவோர்ஸ், மேபி அ டயக்னோசிஸ், எனக்கு தெரியாது. ஆமென். ஆனால் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு திரும்ப நீ எகிப்து போவது கர்த்தர் விரும்பலை. இதை பிரித்து சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. நீ தூக்கி எறிஞ்சிட்டு எகிப்துக்கு போகிறது தான் சாத்தான் விரும்புகிறான். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நான் திரும்ப மாட்டேன், முன்னேறுவேன் சொல்வதான் கர்த்தர் வச்சிருக்கிற திட்டம். Let me repeat if somebody didn't hear it. You quitting and going back to Egypt is the desire of Satan. You standing forth firm and saying, I will go forward, is the desire of God. கர்த்தரை நம்பி முன்னேறுவது தான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த ரெட் சி மூமெண்ட்டுக்கு வாழ்க்கையில் நம்மை நடத்துவது சோர்வதற்கும் தளர்ந்து விடுவதற்கும் தூக்கி எறிவதற்கும் அல்ல, தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்கு. Why do we go through Red Sea moments? ஏன் என் வாழ்க்கையில் இந்த சிவந்த சமுத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான், உங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற சுபாவத்தை கர்த்தர் நீ வெளிப்படுத்தணும்னு விரும்புகிறார். இஸ்ரேல் கலங்குது, மோசே குப்பை சொல்லுது, they are freaking, they are panicking. எகிப்துக்கு திரும்ப போகணும்னு சொல்கிறாங்க. 13ஆம் வசனத்தில் மோசே சொன்னதை சொல்லி என் செய்தி முடிச்சுட்டு அடுத்த வாரத்துக்கு தொடர்வோம். 14:13 யாத்திரையாமம் 14:13. மோசஸ் செட் டு த பீப்புள். அழகா என் கூட படிப்பீங்களா? அதை அப்பொழுது மோசே இருந்தார். அவசரமே இல்லை, இன்னும் 20 நிமிஷம் இருக்குது. மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். பக்கத்தில் சொல்லுங்க, பயப்படாத. நான் வார்த்தை, அடுத்த வார்த்தை, நீங்கள் தரிச்சு நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்குமே காண மாட்டீர்கள். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. இங்கிலீஷ் பைபிள் எடுக்கிறேன். மோசஸ் செட் 3 things. 3 விஷயங்களை மோசே சொன்னார். நம்பர் 1, do not be afraid. நீ என்ன செய்யாத, பயப்படாத. நம்பர் 2, stand firm. நில்லு அப்படின்றார், தரித்து நில்லு. 3, see the deliverance today. இந்த யுத்தம் உன்னுடையதல்ல. பி ஸ்டில் அப்படின்னு, நீ அமைதியாயிரு, இந்த யுத்தம் உன்னுடையதல்ல. கீழே அடுத்த வசனத்தில் இந்த யுத்தம் கர்த்தருடையது. ஸோ நம்பர் 1, டோன்ட் பி அஃப்ரேட். இன்னொரு வாட்டி பக்கத்தில் அன்பாக சொல்லுங்கள், பயப்படாத. பயமும் விசுவாசமும் ஒரே இருதயத்தில் வாசம் பண்ண முடியாது. இன்னொரு பக்கம் பயம், ஒரு பக்கம் கொஞ்சம் விசுவாசம். ஒன்று பயம் விசுவாசத்தை மேற்கொள்ளணும், இல்லை விசுவாசம் பயத்தை மேற்கொள்ளணும். இது ரெண்டும் உள்ளத்தில் வச்சுட்டு போனீங்கன்னா, ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நான் இப்போ சொல்லலை, ஃபியர் அண்ட் ஃபெய்த்
ஒரு பேட்டில் நடக்கும். நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் துன்பம் வரும்போது, ரெட் சி மூமெண்ட்ஸ் வரும்போது 2 விஷயங்கள் என்னில் போராடும், என் இதயத்தில் போராடும். விசுவாசமும் பயமும் என்னில் போராடும். இது 2க்குள்ளே என்ன சண்டைனா, எது மேற்கொள்ளணும்னு நினைக்கும். நீங்கள் பயத்துக்கு இடம் கொடுத்துட்டிங்கன்னா பயம் மேற்கொள்ளும், விசுவாசத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா விசுவாசம் மேற்கொள்ளும். ஆண்டவர் பயத்தினுடைய செயல்பட மாட்டார், ஆண்டவர் விசுவாசத்தினுடைய மட்டும்தான் செயல்படுவார். விசுவாசமாயிருங்கள். ஆமென். விசுவாசத்தோடு நீங்கள் நடந்தீங்கன்னா கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். பயத்தை கொண்டு சத்ரு உங்களை முடிக்க நினைக்கிறான். 2ம் உங்கள் இதயத்தில் வாழ முடியாது. எதற்கு நீங்கள் அதிகம் இடம் கொடுக்குறீங்களோ அது உங்கள் இதயத்தை டாமினேட் பண்ணும். பயத்தை களைஞ்சு வார்த்தையால் விசுவாசத்தில் நில்லுங்க. பயம் உன் இருதயத்தின் விசுவாசத்தை கொண்டுடும். இந்த சாட்சிகள்லாம் கேட்கும்போது, அந்த ஜோசஃபனுடைய சவப்பெட்டி பார்க்கும்போது நீங்கள் சொல்லணும், என்னை கர்த்தர் கைவிட மாட்டார் என்ற விசுவாசத்தை வளர்த்துட்டே இருக்கணும். 30 வருஷம் திரும்பி பார்த்து சிலதான் எழுதி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். when faith operates you are putting God first. விசுவாசம் செயல்படும் போது நீங்கள் தேவனை முன்னாடி வைக்கிறீங்க. அது குடும்பமோ பொருளாதாரமோ என்ன சூழ்நிலையோ அதுதான் இருக்கிறது. ப்ரோக்ரஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன், நல்லா கேட்கணும். இதை என் செய்தியை முடிக்க போகிறேன், ஏன்னா நமக்கு நேரம் இல்லை. திஸ் இஸ் த ப்ரோக்ரஷன். எல்லாம் சொல்லுங்கள். பயம் நம்மளை ஆட்கொள்ளும் போது, நிறுத்தி பேசுகிறேன்னா உங்களுக்கு புரியணும் பாருங்கள். பயம் உங்களை ஆட்கொள்ளும் போது அது உங்கள் இருதயத்தை ஜெயிச்சிச்சுன்னா என்ன தெரியுமா வரும்? அவிசுவாசம். என்ன வருங்க? இங்கிலீஷில் அன்பிலீஃப். ஃபெய்த், ஃபியர் லீட்ஸ் டு அன்பிலீஃப். பயம் மேற்கொண்டுச்சுன்னா அவிசுவாசம் வந்துடும். அவிசுவாசம் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு மறதி வந்துடும். இங்கிலீஷில் அம்னீஷியா. அப்படின்னா எல்லாம் மறந்துடும். பாஸ்டரை மறந்துடும், பாடின பாட்டு மறந்துடும், படித்த வாக்குத்தத்தை மறந்துடும், 30 வருஷம் நடத்தினது மறந்துடும். ஆமாம், எல்லாம் மறந்துடும். ஒன்லி வெள்ளரிக்காய், வெள்ளைப்பூண்டு, மத்திக்கறி. புரியல உங்களுக்கு? பயத்துக்கும் விசுவாசத்துக்கும் போராட்டம். விசுவாசம் மேற்கொண்டுச்சு, சாத்தான் ஜெயிச்சிட்டான். விசுவாசம் மேற்கொண்டுச்சு, கர்த்தரும் கேஸை கையில் எடுத்துட்டார். ஆனால் என்னைக்கு விசுவாசம் பயத்துக்கு இடம் கொடுத்துட்டியோ அது அவிசுவாசத்தை உன்னில் உண்டாக்கும். அவிசுவாசம் உனக்கு என்ன தரும்? மறதி. எல்லாம் மறந்துடும். ஏன்னா பயம் அவிசுவாசம், அவிசுவாசம் மறதி. அதனால்தான் அப்பப்போ அந்த சவப்பெட்டி கிட்ட போய் நிற்கணும். என்னதான் நடந்தால் நடக்கட்டையா, இவ்வளோ வருஷம் என்னை நடத்தினவர். நம்மளுக்கு எல்லாம் மறந்துடும். செவ்வாய்க்கிழமை ஜெபம் மறந்துடும், சனிக்கிழமை பைபிள் ஸ்டடி மறந்துடும். அப்படியே மூஞ்சியெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி திரும்பி you just go somewhere. நீங்கள் விசுவாசம் மேற்கொள்ளும் போது நீங்கள் திரும்பி பார்த்து சொல்வீங்க, ஆமேன், என்ன அடி வாங்கிட்டு இருந்தோம், 10 நாளாக அடியே இல்லை. ஆமேன், என்ன சாப்பிட்டுட்டு இருந்தோம், இப்போ மண்ணெல்லாம் பொழியுது. கையில் ஒன்றும் இல்லாமல் இருந்தோம், கோல்டாக இருக்கு. இந்த கையில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம், சில்வராக இருக்கு. அடி வாங்கி காய்ப்பு காய்ச்சிருந்தோம். கடவுள் எங்களை ஆட்டுக்குட்டியின் சரத்தால் ரத்தத்தால் எங்களை விடுதலையாக்கி. Come on, you cannot forget. ஸ்பிரிச்சுவல் அம்னீஷியா உங்களுக்கு வருவதற்கு காரணம் பயமும் அவிசுவாசமும் உங்களை எங்களை திரும்ப கொண்டு போகும். ஸ்பிரிச்சுவல் அம்னீஷியா, யூ forget everything. இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துறேங்க. 1000 தொல்லை வரும்போது அங்கே திரும்பி நின்று சொல்லு, எவ்வளோ தூரம் இங்கே நடத்தினார். 90 நடத்தினார், 95 நடத்தினார், 2000 நடத்தினார், 2005 நடத்தினார், 10 நடத்தினார், 15 நடத்தினார், 25 நடத்தினார். என்னை இம்மட்டும் உதவி எபினேசர் இனியும் எனக்கு உதவி செய்வார், நான் பயப்படேன். Praise the Lord. That is the progression. Amen. Fear leads to unbelief, unbelief leads to forgetfulness, amnesia. நீங்கள் எங்கே இருக்கீங்க வாழ்க்கையில் எனக்கு தெரியல, என்ன செங்கடலில் நீங்கள் போகிறீங்க எனக்கு தெரியல. 3 பேரை தட்டி சொல்லுங்கள், பயப்படாத. அவர் உத்தமத்தை கொஞ்சம் சிந்திச்சுப்பார். கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் அற்புதமாக நடத்தியிருக்காரு.
நல்லா யோசித்து பாருங்களேன். ஒரு செடி எடுத்து, இந்த மாதிரி ஒரு செடி எடுத்து ஒரு பக்கெட்டில் ஆட்டுக்குட்டி ரத்தத்தில் முக்கிட்டு இப்படி நிலக்கால் மேலே தெளிச்சுறாங்க. ரைட் சைடு லெஃப்டில் தெளிச்சிட்டு உள்ளே போய் உட்காந்துட்டாங்க. எகிப்தில் ஓலம், பயங்கரமான அழுகையின் ஓலத்தின் சத்தம் வீடுகளில் கேட்குதுங்க. இஸ்ரவேல் வீட்டில் ஒரு குழந்தை சாவலை. நம்மால் 10 நாளில் மறந்துடுறான். வாழ்க்கையில் என்னைக்கு பயம் செங்கடலும், ஐயோ 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 அண்ணனே, நம்ம பயம் என்ன பண்ணுதுன்னா எனக்குள்ள அவிசுவாசத்தை கொண்டு வந்து தேவன் அன்னைக்கு என்னை விடுவிச்சு வெளியே கொண்டு வந்து அவ்வளோ பேர் சாகும்போது என்னை சாக விடலைங்க. கோவிடெல்லாம் வந்து எத்தனை மில்லியன் செத்தாங்க. இன்னைக்கு உயிரோடு நல்ல சுவாச காற்று விட்டு கடவுள் ஒன்று அழகாக வச்சிருக்காருல. நன்றி உள்ள 10 பேர் இருந்தா தலை மேல கையை தட்டி அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்த்து. தரித்திரத்திலிருந்து செழுமைக்கு கொண்டு போனார் இஸ்ரவேலை. பட் they lost the memory of it. ஆமென். கர்த்தர் வழி திறப்பார், உன்னை கைவிட மாட்டார். ஆமென். ஸோ பக்கம் பயப்படாத. 2வது மோசே சொன்னார், ஸ்டாண்ட் ஃபர்ம், தரித்து நில்லுன்றார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்பி நிற்பீங்க? வார்த்தை உங்களுக்கு முன்னாடி போதுங்க. அது என் உள்ளத்துக்கு வரும்போது அது வெளிச்சத்தை கொண்டு வருதுங்க. இந்த வசனத்தின் மேலே தாங்க நான் நிற்கிறேன். ஆமென். நேரம் இல்லையே, நான் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வார்த்தையை பெற்றுக்கொண்டிருக்கீங்க? ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, வார்த்தைன்னு ஒன்று பெற்றுக்கொண்டீங்கன்னா பயப்படாமல் நில்லுங்க. அது செயல்படும் கண்டிப்பாக. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா எந்த வார்த்தையை கேட்டீங்களோ அந்த வார்த்தை கண்டிப்பாக வேலை செய்யும். அப்படி தான் என் பைபிள் சொல்லுது. போன வாரம் சொன்னதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஒரு விவசாயியை ஆண்டவர் சொல்கிறார், அவர் விதைகள் என்ன செய்கிறாரு? விதைக்கிறாரு. நீங்கள் வார்த்தையை பெற்றுக்கொள்கிறீங்க. ஆமென். சில விதைகள் கல்லுக்கு நடுவில் விழுந்துச்சு. செடிகளும் முள்ளும் வளர்ந்து அதை நெருக்கிச்சு. அந்த செடி வளராமல் போயிடுச்சு. சில வார்த்தைகள் நல்ல இடத்துல விழுந்துச்சு, ஆனால் பறவைங்க வந்து கொத்திட்டு போயிடுச்சு. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை உங்களை விட்டு போயிடுது. ஆனால் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்துச்சு. ஆமென். அதுக்கப்புறம் சொல்கிறார், அது 30, 60, 100 அது என்ன செய்யுமா பலன் கொடுக்கும் சொல்லிட்டு, இதை சொல்லி முடித்ததுக்கப்புறம் கடவுள் படகுல ஏறி அடுத்த கரைக்கு போகிறாரு. போகிற வழியில் பயங்கர புயல் வீசுது. ஆமென். ஆனால் இயேசு என்ன செய்கிறாரு? தூங்குறாரு. ஏன்னா அவர் தான் சொன்னார், விதைச்சிட்டினா, வார்த்தைன்னு ஒன்று விதைச்சிட்டினா அது ஒன்றும் செய்யாது. நீ மட்டும் பயப்படாமல் இருந்துட்டினா, நீ கலங்காமல் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது. அது 30, அப்புறம் 60, 60 தாண்டி 40 தாண்டி 100க்கு போயிடும். இவங்க எல்லாம் போய் இயேசுவை எழுப்புறாங்க, ஐயனே ஐயனே. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? வார்த்தைன்னு ஒன்று வந்துச்சுன்னா, அது நல்ல நிலத்தில் ஊய்ந்துச்சுன்னா, நீ பயப்படாம நின்றுட்டினா. ஏசாயா 55 என்ன சொன்னார்? வார்த்தை புறப்பட்டால், அந்த வார்த்தை புறப்பட்ட பின்னாடி அதை எதை செய்யணுமோ அதை செய்யாம அந்த வார்த்தை திரும்ப அதை நம்புறேன்னு சொல்ற, பைபிளை நம்புற 10 பேர் தான் ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். வச்சுக்கலாமா? உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். என்ன வார்த்தை கொடுத்தார்? அதாவது சபையில் தூங்காமல் கேட்கணும்னு சொல்கிறது. ஓகே. என்ன வார்த்தை கொடுத்தார்? நான் உங்களுக்கு ஜெகோவா ஜைரே, யெகோவா ஈரேவா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வார்த்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா, ஆமென், நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தையில் நீங்கள் நிலைச்சிருந்தீங்கன்னா சீக்கிரம் நீங்கள் அந்த வார்த்தை வேலை செய்யும். அது என்னென்னமோ செய்யுங்க. அது செஞ்சுட்டு நீங்கள் பைபிளில் யெகோவா ஈரே அல்ல, அனுபவத்தில் யெகோவா ஈரே புரிந்து கொள்ளும் அளவிற்கு கர்த்தர் நடத்துவார். இப்படி வச்சுக்கலாமா? உனக்கு நான் வழியை திறப்பேன்னு சொல்லிட்டாருன்னு வைங்களேன், அந்த வார்த்தை வேலை செய்யும். அது என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு, நீ ஸ்டேஜிலேருந்து சொன்ன யெகோவா வழி திறக்கிறவர் அல்ல, உன் அனுபவத்தில் வழி திறக்கிறவரா கர்த்தர் செஞ்சிருவார். அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா? ஸோ மோசே சொல்கிறாரு, வார்த்தை அவர் சொல்லிட்டார்ல, கண்ணன் தானே போகிறோம், அதனால் நீ என்ன செய், பயப்படாத, தரித்து
நில்லு. He has promised a land for you. God has a Canaan for you. God is taking you to some place great. Hallelujah. என்னைக்காவது ஆண்டவர் சொன்னாரா உங்களை விடுவிச்சு செங்கடலை கொண்டு போய் சாவடிக்க போறேன்னு சொன்னாரா? உங்ககிட்ட சொன்னாரா உன்னை சாவடிப்பேன்னு? உன்னை நடத்துறேன்னு தானே சொன்னாரு. வழி திறப்பேன் தானே சொன்னாரு. உன் சத்துருக்களை முடிப்பேன் தானே சொன்னாரு. உன்னை விரிவாக்குவேன் தானே சொன்னாரு. இந்த காரியம் நடக்கும் தானே சொன்னாரு. நான் நம்புறேன்னு சொல்றவங்க ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? பக்கத்தில் ஓடாத, நில்லு. குடும்பம் வித்துட்டு ஓடாத. அவ அப்படிதான் சொல்லுவா. ஒரு ஆமீனே வரல பாருங்க. அவ அப்படிதான் பேசுவா. நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. போயா நில்லுண்ணே, கஷ்டமா இருக்கு, நில்லு. பணமே இல்லை, நில்ல. நின்றவங்களா ஜெயிச்சிருக்கீங்களா இல்லையா? வேலையில நிறைய நெருக்கடி கொடுங்க, நில்ல. ஓடுறது ஈஸி, நிக்கிறது. ஓடுறது ஈஸி, இன்னொரு வாட்டி ஓடுறது, நிக்கிறது. ஆனா நிந்தினா வார்த்தை வேலை செய்யும், வார்த்தை வேலை செய்யும். ஏன்னா உன்னை செங்கடல சாவடிப்பேன்னு சொல்ல, உன்னை செங்கடல தாண்டதான் செய்வேன்னு சொன்ன. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. ஆமென் and amen. ஹalleluya. ஓடாதீங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டாரு. கர்த்தர் உங்ககிட்ட பேசுவாரு. Stand firm and allow the word to work. When a Red Sea movement comes in life, சிவசமுத்திரத்தின் சமயம் குடும்பத்தில் வாழ்க்கையில் வரும்போது கர்த்தரை நம்பி நில்லு. ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்துவார். சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நீ நினைக்கிற அளவு வேகமாக நடக்காமல் இருக்கலாம். என்ன சொன்னேன்? நீ நினைச்ச அளவுக்கு வேகமாக நடக்காமல் இருக்கலாம். நில்லு. ஆமென். வார்த்தை வெறுமனே திரும்பவே திரும்பாது. நீ நினைச்ச மாதிரி நடக்காமல் இருக்கலாம். செங்கடல் எப்படி போகிறது? ஹெலிகாப்டர் வரும். God always has his way. ஆண்டவர் ஆச்சரியமாக தான் நடத்துவார். நிற்கிறவங்கெல்லாம் ஜெயிப்பீங்க. மோசஸ் பரவான் வரான், நாங்கள் திரும்ப போயிடுவோம், நாங்கள் திரும்ப போயிடுவோம். மோசஸ் சொன்னார் தரிச்சு இல்லை. ஓடுறது ஈஸி, நிற்கிறது தான் வெற்றி. குடும்பம்னா அப்படி தான் இருக்கும். புள்ளனா அப்படி தான் சில நேரம் பேசுவான். பொண்டாட்டினா அப்படி தான். சுச்சோ ஆமீன்லாம் வரவே மாட்டேங்குது. உடனே உடனே பெட்டியெல்லாம் பேக் பண்ணி புடவையெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு டோன்ட் பேக், பக்கத்தில் மூட்டை கட்டுறதுலாம் நிறுத்து அப்படின்னு. எகிப்தெல்லாம் உன்னுடைய முடிவு. டோன்ட் கம்ப்ளைண்ட், டோன்ட் வரி, செட்டில் டவுன், ட்ரஸ்ட் காட். கர்த்தரை நம்புங்க. ரெட் சி மூமெண்ட்ஸ் ரொம்ப ஃப்ரான்டிக்காக இருக்கும், ரொம்ப பயமாக இருக்கும், பேனிக்கிங்காக இருக்கும். பட் கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். மோசே என்ன சொல்கிறார்? காம் டவுன், சும்மா இரு, பக்கம் கொஞ்ச நேரம் சும்மா இரு. இன்னும் சொல்ல போனால் என்ன, ஒன்றுமே செய்யாமறேன். அதோ செய்யட்டுமா, இதோ செய்யட்டுமா, அங்கே கவுட்டும் இங்கே கவுட்டும், கொஞ்ச நேரம் பொறுமையாக. எங்கள் அம்மா கிட்ட சின்ன வயசில் பசி கொள்ளும். 8 மணிக்கு பசிக்கும். ஹோம்ஒர்க்கெல்லாம் படித்து விளையாடி, வாலிபால் விளையாடி, அம்மா பசிக்குது, டேய் சமைக்கிறேன்ல, சமையல் முடியட்டும், அது வரையும் பொறுமையா. இந்த அவசரப்படுற சிலருக்கெல்லாம் சமையல் நடந்துட்டு இருக்கு, வெயிட் பண்ணு, அவர் குக் பண்ணிட்டு இருக்காரு. நீ நினைச்ச வேகத்தில் நடக்கல, நீ நினைச்ச மாதிரி நடக்கான பொறுமையாரு. வார்த்தை வேலை செய்தா இல்லையா? ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்தில் நம்மளே ஒரு டைரக்ஷன் எடுத்துரும். இங்கே தான் அம்பே வருது. ஒன்றும் நடக்கலை, நானே ஒரு வழி எடுத்துடுறேன். எடுக்காத. வார்த்தை கண்டிப்பாக வேலை. நெருக்கடிகள் வரும்போது நம்மளே ஒரு முடிவு எடுக்கிறோம். The best thing sometimes you can do at Red Sea moments is to say, I don't know, but I know who knows. உங்களை கேட்குறேன், என்ன ஆகும் என்ன ஆகும், எனக்கு தெரியாது, எல்லாம் தெரிஞ்சவரை எனக்கு தெரியும். அவ்வளோதான். புரியல, நீ கவனிக்க மாட்டீங்க. 8 மணி ஜுரம் வந்திருக்கு, நான் முடிக்க மாட்டேன். என்ன ஆகும் பாஸ்டர், என்ன ஆகும் என்ன ஆகும்னு எனக்கு. அப்போ அந்த அம்மா அன்றைக்கி நின்றுட்டு ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்பி எதாவது சொல்லு அப்படின்னு. எனக்கு தெரியாது, ஆனால் எல்லாம் தெரிஞ்சவரை எனக்கு தெரியும். ஆனால் அவர் சொல்றார், உன்னை இங்கே நான் கைவிட மாட்டேன், உன்னை கரை சேர்த்து.
புரிஞ்சவங்க சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் கர்த்தரை நம்பி நிற்பீங்க? எந்த பதிலும் இல்லாத போது கர்த்தரை நம்புங்கள். சங்கீதம் 46:10. I got 5 more minutes to go. 40 கிரேஸ் பீரியட்ல இருக்கேன். 46 and 10 சொல்ற, be still and know that I am God. அந்த still அப்படின்ற வார்த்தையை நான் படித்தேன். to know God, நீங்கள் தரித்திருந்து தேவனை அறிந்து to know God. அந்த know God என்றது இன்டெலெக்சுவல் நோயிங் அல்ல, எக்ஸ்பீரியன்ஷியல் நோயிங். ஆமென். நீங்கள் தரித்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அது 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 எப்படி சொல்லலாம்? அறிவில் தெரிந்து கொள்வதல்ல, அனுபவத்தில் தெரிந்து கொள்ளுங்கள். கையம் பக்கமாக நீட்டுவீங்களாங்க, சீக்கிரம் அவரை நம்பி நிற்கிறீங்க பாருங்க. அறிவில் நீங்கள் வார்த்தை கேட்டு தெரிஞ்சதல்ல, மேடையில் கேட்டதல்ல, உங்கள் அனுபவத்தில் சொல்வீங்க, அவர் யெகோவா ஈரே, அவர் வழி திறப்பார், அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் we need to be quiet. கடவுள் அந்த கிருபை நமக்கு தருவாராக. பக்கத்தில் என்ன ஆனாலும் மூட்டை கட்டி திரும்பி போகாத. கர்த்தர் வார்த்தை கண்டிப்பாக செயல்படும். இது கர்த்தரை நம்பும் நேரம். நீங்கள் முன்னாடி போங்க. 14-15 யாத்ராமத் சொல்கிறார், ஃபைனல் வேர்ட் ஹி சொல்கிறார், டோன்ட் பி அஃப்ரேட், ஸ்டாண்ட் ஸ்டில்னு சொல்லிட்டு 14-15 சொல்கிறாரு. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறதுனா புறப்பட்டு போங்கள். பக்கத்தில் இங்கிலீஷில் சொல்லுங்க, கோ ஃபார்வர்டு. பேக்வேர்ட்னு சொன்னாரா? திரும்ப போ சொன்னாரா? எது நடக்குதோ நடக்கலையோ ஒரு படி முன்னாடி தான் போகணுமே தவிர நீங்கள் பின்னாடி போகவே கூடாது. பக்கம் சொன்ன, அடுத்த படிக்க ரெடி ஆயிரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசே சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதுருங்க, தரிச்சு நின்று முன்னே போங்கன்றாரு. சொல்லிட்டு மோசே என்ன பார்க்கணும், உபத்திரவம் ரெட் சி என்ற மூமெண்ட் வரும்போது, வழி தெரியாமல் கலங்கி நிற்கும் போது, இதுக்கு மேலே முன்னேற தெரியாதுன்னு நினைக்கும் போது, கிறிஸ்தவனுக்கு ஒரு போஸ்டர், ஒரு நிற்கும் ஸ்டைல் இருக்குது. அந்த ஸ்டைல் என்ன தெரியுமாங்க? மோசே அந்த கோலை இப்படி தூக்கிட்டு 2 கையை இப்படி தூக்கிட்டான். நீங்கள் போய் எல்லா இடத்துலையும் பாருங்கள், எந்த 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 10 கமாண்ட்மெண்ட்ஸ்லையும் பாருங்கள், மோசேனுடைய 2 கை உயர்ந்திருக்கு, கோல் மேலே இருக்குது. இதுக்கு முன்னாடியும் போக எனக்கு தெரியாது, பின்னாடியும் போக தெரியாது, என்ன ஆகும்னு தெரியாது. ஆனால் தெரியாத போது கிறிஸ்தவனுடைய 2 கையும் மேலே உயர்ந்து இந்த நிலையில நில்லு. கண்ணீர் வடிக்கிறேன், வேதனைப்படுறேன், கஷ்டப்படுறேன், இதுக்கு மேல என்னன்னு தெரியாது, பட் ஐ ஹேவ் a posture. எனக்கு ஒரு நிக்கிற நிலை இருக்கு. அந்த நிலை வேற ஒண்ணும் இல்ல, 2 கையை தூக்கிட்டு என் கோலை தூக்கி நிக்கிறேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சவப்பெட்டி சொல்லுகிறது அவர் உண்மையுள்ளவர். கையில் இருக்கிற கோல்டு சொல்லுகிறது என்னை நடத்தினார் அவர் நல்லவர். ஐ ஸ்டாண்ட் இன் மை போஸ்ட். நிந்தாரா மோசே? வார்த்தை வேலை செஞ்சது. அன்னைக்கு கடவுள் இறங்கி செங்கடலை 2 பிளர்ந்து அதனுடைய வெட்டாந்தரையை போட்டு இஸ்ரவேலை நடத்தி எங்கள் தேவாதி தேவன். இந்த ராத்திரி இந்த சத்தத்தை கேட்கிறவங்களை பார்த்து சொல்றேன், பயப்படாதே, தரித்து நில்லு, டெவலப் a posture. இந்த ஆராதனைக்கு வந்து நாங்க படுற பாடு, கையை உயர்த்துவோம் அப்படின்னா, நீ துன்பத்தோடு வந்து நிற்கும் போது உன்னுடைய கை மேல போய், all to Jesus I surrender, all to him I freely give. நம்மளுக்கு அப்புறம் கை மேல தான் இருக்கு. என்னடா கை மேல இருக்கு, ஒண்ணும் நடக்கல, செங்கடல் பிளக்கல, கண்ணுல கண்ணீர் வடியுது, எல்லாமே எனக்கு சாதகமா இல்ல, ஆனா நான் இப்படிதான் நிப்பேன். என் 2 கை ஜெயம் கொடுக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Amen. Look at that posture. Don't be afraid. Stand still and move forward. பக்க சொல்ல, நீ இதுதான் இப்படிதான் நிக்கணும். அந்த நிற்புனா தெரியுமாங்க, நம்பிக்கை. ஆண்டவர் இதுக்கு மேலே எனக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் உண்மையே நான் நம்பி இருக்கேன். 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செஞ்சிடுங்க. கை உயர்த்துவீங்களா? அந்த கை உயர்த்தும் போது என்ன தெரியுமா சொல்லுது? அது நான் போகிற பாதை எனக்கு புரியல, ஆனால் என் கண்களை உன் மேலே வச்சிடுறேன்.
என் நம்பிக்கை வெளிப்படுத்துகிறேன். அப்படி நிற்கிறீங்கன்னா அது என்ன தெரியுமா சொல்லுது? கை நல்லா மேலே இருக்கட்டும். சிலர்லாம் கர்த்தர் வார்த்தை கிரியை செய்கிற நேரம் இது. அப்படி கை மேலே இருக்கணும் என்ன தெரியுமா அர்த்தம்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை எங்க இருந்து வரும்? வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். அந்த கை ரெண்டு மேல இருக்கணும் என்ன தெரியுமா அர்த்தம்? கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் ஜெயம் வராது. ஜெயம் கர்த்தருடைய சிங்காசனத்திலிருந்து வருகிறது. அந்த கை மேல நிக்குது அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனானேன், ஆனால் நீதிமான் கைவிடப்படுவதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திருவதும் நான் கண்டதில்லையே. Hallelujah. Thank you Jesus. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Shall we stand? என்னை நடத்தினார் அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி பாடி. நல்லா கண்ணை திறந்து சிரசை உயர்த்தி ரெண்டு கையை உயர்த்தி ஒரு 30 செகண்ட்ஸ் நில்லுங்க பார்க்கலாம். என்ன கஷ்டத்தில் போறீங்க? நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க? எனக்கு ஒத்தாசை மனுஷன் அல்லங்க, கர்த்தர் தான் என் ஒத்தாசை. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கிழக்கல்ல மேற்கல்ல பரத்திலிருந்து ஜெயம் வரும். இம்மட்டும் உதவினவர் என்னை கைவிட மாட்டார். ஜோசப்பை வாழ வச்சவர் என்ன வாழ வைப்பாரு, என்ன கைவிட மாட்டாரு. நான் இளைஞனா இருந்தேன், சின்ன பையனா இருந்தேன், இப்ப முதிர் வயது ஆயிட்டேன். ஆனா என் கை உயர்ந்து நிக்குதுன்னா எனக்கு ஒன்று தெரிகிறது, நீதிமானை கைவிட மாட்டா, அவன் சந்ததியை கர்த்தர் கைவிட மாட்டா. எங்க பிள்ளைங்க வீடுகளுக்கு போறாங்க, மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறோம்ப்பா. வாழ்க்கையினுடைய சிவந்த சமுத்திரம் சூழல் வரும்போது கர்த்தரை நம்பி நின்று வார்த்தை கிரியை செய்வதை அனுபவிக்கிற ஒரு ஜாதியாய் எங்க பிள்ளைங்களை காத்துக்கொள்ளுங்க. வேண்டி ஜெபிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. Have a wonderful evening. Thank you. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி பாடி